பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வலா தன்சவுல் ஃபضல பைனக்கும் ஸதகல்லாஹுல் அலீம். கணியத்துக்குரிய சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல் மனிதனாகிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து இல்ம கொடுத்து அவர்களை கண்ணியப்படுத்தினார். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்குள்ள இருந்த ஒரு குறைபாடு தான் தவறு, நிஸ்யான் என்ற மறதி. அல்லாஹ் மறதிய மனிதனுக்குள்ள படைத்தார். இதனால் அவனுக்கு நிறைய நலவுகளையும் ஏற்படுத்தினான், அதோடு நஷ்டங்களையும் ஏற்படுத்தினான். இந்த மறதி மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சோதனை. அதில் நல்ல விடயங்களில் மறதி ஏற்படக்கூடாது. அத்துடனே பாவகரமான விடயங்களில் மறதியில் மனிதன் ஆள்றது, மறதியில் அதனை செஞ்சு விடுறது சில நேரங்களில் நடந்துவிடுது. அவன் ஒரு தெளிவுக்கு வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல மன்னிப்பு கேட்க வேணும் என்ற அந்த மன்னிப்பை அல்லாஹ் கொடுத்து கண்ணியப்படுத்த வேணும் என்ற காரணத்துக்காகவும் அந்த மறதியை ஏற்படுத்தினான். அது அல்லாஹ்வுடைய ஒரு ஹிக்மத். இதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் வலக்கது அஹித்னா இலா ஆதம மின் கபுல், நாங்கள் இதற்கு முன்பு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோட ஒரு உடன்படிக்கை செய்தோம். ஃபனசிய, அவர் அந்த உடன்படிக்கையை மறந்துவிட்டார். வலம் நஜித் லஹு அஸ்மா, ஒரு அஸ்ம் உண்ட ஒரு உறுதிப்பாடை நாங்கள் காணல என்று சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அப்போ எப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏவிய விடயங்களில் ஞாபகம் இருக்குமோ அது வரைக்கும் மனிதன் உறுதி உள்ளவனாக இருப்பான். இங்கே ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய விஷயத்தில் தரக்கமா அமர பிஹி, அல்லாஹ் ஏவியது அவர் விட்டுட்டாரு. அது நடந்தது மறதியின் காரணமாக. இதனால தான் ஒரு பழமொழி சொல்லப்படுது, அவ்வளு நாசி அவ்வளு நாசின், முதலாவது மனிதன் முதலாவது மறதியானவர். இந்த நிஸ்யான் என்ற வார்த்தை மனிதனுக்குள்ள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்து விட்டான். இன்சான் என்று சொன்னாலே மறதியாளன் என்றைத்தான் கருத்து. ஆனாலும் அல்லாஹ் சோதனைக்காக இந்த மறதியாளனுக்கு சில விடயங்களை ஞாபகம் வைத்து கொள்ளுமாறு ஏவுறான். வலா தன்சவுல் ஃபضல பைனக்கும், உங்களுக்கு நான் தந்திருக்கக்கூடிய அருட்கொடைகளை நீங்கள் மறக்க வேண்டாம். பெற்ற அருட்கொடைகளில் ஆக சிறந்தது தான் அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து அல்லாஹ்வுடைய தீன். மனிதனுக்கு எதிலும் மறதி ஏற்படலாம், ஆனால் அல்லாஹ்வுடைய தீனில் மறதி ஏற்படக்கூடாது. இதனால தான் ஒரு சோதனையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனை ஆக்கி வைத்திருக்கிறார். எந்த அளவுக்கு மறதி ஏற்படாமல் தீனுடைய விடயத்தில் அவன் பாதுகாவல் பெறுவானோ, தன்னைத்தானே பாதுகாத்து கொள்வானோ, இப்பொழுது அவனுக்கு ஜிக்ருள்ளவன் என்ற பெயர் உண்டாகிவிடுது. அவன் கூலி கொடுக்கப்படக்கூடியவனாகவும் மறதியாளர்களிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டவனாகவும் ஆகிடுகிறான். கியாமத்து நாள் அன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மார்க்கத்துடைய மறதியின் காரணமாக குற்றம் பிடிப்பான். சூரா தாஹாவுடைய ஆயத்து வருது, கால கதலிக அத்தத்க ஆயாத்துனா, மனிதனே நீ இன்றைக்கு செஞ்ச விடயங்கள் அவைகள் எல்லாமே உனக்கு மத்தியில் கொண்டு வந்து சோதிக்கப்படுது, விமர்சிக்கப்படுது. அவைகளை வைத்து இன்று தடுமாறுகிறார். ஒரு நாள் நீ துனியாவில் வாழும் பொழுது எங்களுடைய அத்தாட்சிகள், எங்களுடைய ஆதாரங்கள், அடையாளங்கள் உன்னிடத்தில் வந்தன. ஃபநசீதஹா, அவைகளை நீ மறந்துவிட்டாய். வகதாலிக்கல் யௌம துன்சா, அதே மாதிரி இன்றைய நாள் உன்னை நாங்கள் மறந்துவிட்டோம், நீயும் மறக்கடிக்கப்பட்டு விட்டுட்டாய் என்று மனிதன் துனியாவில் வாழ்கிற காலத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கட்டளைகளை, அவனுடைய அத்தாட்சிகளை மறக்கிற நேரம் இந்த முறையில் தான் தண்டிக்கப்படுகிறான். நாளை மறுமையில் அல்லாஹ் அவனை மறந்து விடுவான். அவன் நரகத்தில் வேதனைப்படுவான். அவனுடைய பிரஸ்தாபம் கூட இருக்க மாட்டாது. இன்னும் அடியான நான் நரகத்தில் போட்டுவிட்டேனே என்ற பிரஸ்தாபம் கூட இருக்க மாட்டாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறதியாளன் அல்ல என்றாலும் இங்கே சொல்லப்படுறது என்ன? அல்லாஹ்வுடைய அருட்கொடையை விட்டும் அவன் தூரமாக்கப்படுவான். அல்லாஹ்வுடைய அருள் என்ற அந்த ரேஞ்சில் வைத்து
அவனை ஞாபகப்படுத்தப்பட மாட்டாது. இப்படி அதிகமான ஆயத்துகள் சொல்லப்படுது. ஃபல்யௌம நன்சாஹும் கமா நசு லிகா யௌமிஹிம் ஹாதா. சில மனிதர்கள் துனியாவில் வாழ்கிறாங்க, அவங்க இந்த கியாமத்துடைய நாளை மறந்து வாழ்கிறாங்க. அப்படி அவங்க மறந்து வாழ்ந்ததை போல இன்றைய நாளில் நாங்களும் அவர்களை மறந்துவிட்டோம். வமா கானு பி ஆயாத்தினா யஜ்ஹதூன். அவங்க வாழும் காலமெல்லாம் எங்களுடைய அத்தாட்சிகளை மறுக்கக்கூடியவர்களாகவே இருந்தார்கள். எதையும் அவங்க ஏற்றுக்கொள்ள தயார் இல்லை. அல்லாஹ் இந்த மறதி என்ற ஒரு பயங்கரமான விடயத்தை மனிதனுக்குள்ளே ஏற்படுத்தினதே சோதிக்கிறதுக்காக வேண்டி. மனிதன் தொழுகை மறக்கிறான், அல்லாஹ்வுடைய ஏனைய கட்டளைகளை மறக்கிறான், அல்லாஹ்வை சிந்திக்கிற நேரம் ரொம்ப குறைவு, அதிகமாக மறதியில் ஈடுபடுறான். துனியாவுடைய விடயங்கள்லையும் அல்லாஹ்வுடைய பிரஸ்தாபம் ஒவ்வொரு நேரத்திலையும் வரணும். அது அல்லாஹ்வுடைய திக்கரோடு அமைந்தால்தான் கூலி கொடுக்கப்படும். தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றுவதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய சிந்தனை இருக்கணும். இப்போ இவன் மறதியிலிருந்து பாதுகாக்கப்படுறான். இன்னும் சில சந்தர்ப்பங்களில் சில மறதிகள் மனிதனுக்கு ஏற்படுது. இதை அவனால் தவிர்க்க முடியாது. அந்த மறதி அவனுக்குள்ளே இயற்கையாகவே வந்துவிடுது. அல்லாஹ் அப்படித்தான் படைச்சிருக்கிறான். இப்படியான மறதியில் சிலவங்க சில தவறுகளை செஞ்சு விடுவாங்க. அப்படி செஞ்சு விட்டவங்க சிந்தனை உள்ளவர்கள் மறதியாளர்கள் இல்லை என்று கணிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் அல்லாஹ் கொடுக்கிறான். அது எப்போ? மறதியில் செஞ்ச தவறுக்காக வேண்டி வருந்தக்கூடிய நேரம். இதனால தான் சில அடியார்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் அவர்கள் துஆ கேட்கும் விதிமுறையை சுட்டி காட்டுகிறான். ரப்பனா லா துஆஹிதுனா இன் நசீனா அவ் அஹ்தஅனா. எங்களுடைய ரப்பே, நாங்கள் மறதியில் செஞ்சதனை வைத்து நீ எங்களை குற்றம் பிடித்து விடாதே. அவ் அஹ்தஅனா, அல்லது நாங்கள் தவறாக செய்ததை விட்டு குற்றம் பிடித்து விடாதே. இது ஒரு நன்மாராயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியார்களுக்கு அப்படி மறதியில் தவறில் செஞ்சதை குற்றம் பிடிக்க மாட்டேன் என்று அவர்களின் துஆவினூடாகவே எங்களுக்கு குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அத்துடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சுஃபசோஃபனம் சொன்னாங்க, இன்னல்லாஹ தஜாவஸ அன் உம்மதி அல் ஹதஅ வன் நிஸ்யான வமஸ்துக்ரிஹு அலைஹி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னுடைய உம்மத்தை அவர்கள் தவறாக செய்யக்கூடியதை விட்டும் அதாவது மன்னித்து விடுகின்றான். அவர்கள் தவறாக செய்யக்கூடியவைகளை மன்னித்து விடுகிறான். வன்னிசியான், மறதியில் செய்யக்கூடியதை மன்னித்து விடுகிறான். வமஸ்துக்ரிஹு அலைஹி, எது அவர்களுக்கு பலவந்தப்படுத்தப்பட்டு செய்யப்படுகின்றதோ அதையும் மன்னித்து விடுவான். மன் நசிய சலாத்தன் ஃபல் யுசல்லி இதா தக்கரஹா. எனவே இந்த மன்னிப்பு எப்போ கிடைக்கும் என்றா, இப்போ நாங்கள் மறதியில் ஒரு தொழுகை விட்டுடுறோம், உடனே ஞாபகம் வந்துச்சுண்டா அவர் உடனே தொழ வேண்டும். அதுதான் அதற்குரிய கஃபாரா. லா கஃபாரத்தலஹா இல்லா ஜாக். அவர் உடனே தொழுது விடுறது தான் அந்த மறதிக்குரிய மன்னிப்பு, கஃபாரா. இணை கஃபாரா என்ற வார்த்தை பாவிக்கப்பட்டிருக்குது. அந்த மறதிக்கு கூலியும் கொடுக்கப்படும். இப்போ உடனே அவர் தொழவில்லை என்றால், உதாரணத்துக்கு சுபஹுடைய நேரத்தில் தூங்கினார், அப்படியே தூக்கம் போயிட்டுடுது, இது குற்றம் பிடிக்கப்பட மாட்டாது. ஆனாலும் முழிப்பு வந்துச்சு, சுபஹு தொழ வேண்டும் என்ற சிந்தனை வந்துச்சு, அது பின்னால் மறந்துட்டாங்க. இப்போ ரெண்டாவது இடுத்தம் ஞாபகம் வருது, உடனே தொழுது விடணும். அப்படி இல்லாட்டி குற்றம் பிடிக்கப்படுவாங்க. எனவே இந்த மறதிக்குள்ள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மாபெரும் நுணுக்கம், ஹிக்மத் தான் அல்லாஹ் தண்டனையையும் வைத்திருக்கிறான், அந்த மறதிக்குள்ள கூலியையும் வைத்திருக்கிறான். எந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விட்டு கொடுக்கிறான் என்றால், ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, சஹீஹைன் புகாரி முஸ்லிம்ல ஹதீஸ் வந்திருக்குது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க ரிவாயத் செய்கிறாங்க, மன் அக்கல நாசியன் வஹுவ ஸாயிம். யார் நோன்பு நோற்று கொண்டு இருக்கக்கூடிய நிலைமையில்
மறதியில் ஏதேனும் சாப்பிட்டு விட்டாரோ அவர் நோன்பை விடக்கூடாது. ஃபல் யுத்திம்ம சௌமஹு, அவர் நோன்பை பூர்த்தி செய்யணும். ஃபைன்னமா அத்அமஹுல்லாஹு வஸ்ஸகாஹு, அல்லாஹ் தான் அவருக்கு உணவளித்து அருந்தவும் கொடுத்திருக்கிறான். இப்படியாக இந்த மறதிக்குள்ள சில நலவுகளும் இருக்குது, கூலி கொடுக்கக்கூடிய விடயங்களும் இருக்குது. இன்னும் சில விடயங்களில் பொழுது இந்த மறதி பெரிய ஆஃபத்தாக, பெரிய ஒரு தீங்காக எங்களுக்கு அமைந்து விடுது. சொன்னாங்க ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆஃபத்துல் இல்மி அன்னிஸ்யான், இல்முடைய தீங்கு மறதி தான். இல்மு நாங்கள் மறக்கக்கூடாது. எப்போ நாங்கள் இல்மை மறப்போமோ அல்லாஹ்வுடைய கட்டளைகளையும் மறந்து விடுவோம். இதனால் குற்றவாளிகளுடைய கூட்டத்தில் நாங்கள் ஆகிடுவோம். ஜிக்ர் அல்லாதவர்களுடைய பட்டியலில் சேர்ந்து விடுவோம். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, இன்ன லிக்குல்லி ஷைஇன் ஆஃபத்துன், ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு ஆஃபத், தீங்கு இருக்குது. வ ஆஃபத்துல் இல்மி அன்னிஸ்யான், இல்முடைய தீங்கு மறதின்னு சொன்னாங்க. இமாம் ஜுஹ்ரி சொல்கிறாங்க, ஆஃபத்துல் இல்மி அன்னிஸ்யான் வ தர்குல் முதாக்கரா, இல்மினுடைய தீங்கு மறதி, அத்துடனே அதனை முதாக்கரா செய்கிறத, அதனை பற்றி ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்றதை விட்டு விடுவதுன்னு சொன்னாங்க. எப்பொழுது தீனை பற்றி நாங்கள் பேச மாட்டோமோ எங்களுக்கு இல்முடைய அதிகமான விடயங்கள், மார்க்கத்துடைய அதிகமான விடயங்கள் தப்பி போய்விடும். இதனாலையும் நாங்கள் குற்றமிழைத்த மறதிக்குள்ளே சேர்ந்து விடுவோம். சொன்னாங்க ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு தடவை எங்களுக்கு மத்தியில் நின்ற வண்ணம் ஒரு உபதேசம், எங்களுக்கு படைப்பினங்களுடைய ஆரம்பம் எப்படி உண்டானது என்ற விவரத்தை சொன்னாங்க. அந்த படைப்பினங்கள் எதன் காரணமாக சொர்க்கம் நுழைவாங்க, அவங்களுடைய அந்தஸ்துகளை அடைவாங்க, நரகவாதிகள் எதன் காரணமாக நரகத்துக்கு நுழைவாங்க என்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதியில் முன்வைத்த வார்த்தை தான் ஹஃபில தாலிக மன் ஹஃபிலாஹு, நான் எதையெல்லாம் சொன்னேனோ அதனை யார் மனதில் வைத்து கொண்டாங்களோ அவங்க அவைகளை பாதுகாத்து கொண்டாங்க, அவங்களுக்கு நன்மாராய் அமைக்குது. வன் நசியஹு மன் நசியஹு, மேலும் யாரெல்லாம் மறந்தாங்களோ அவங்க மறந்தவர்களாகவே ஆகிட்டாங்க, அவங்களுக்கு தீங்கி இருக்குது என்று சொன்னாங்க. மற்றுமல்லாமல் அல்லாஹ் ஏராளமான குர்ஆனுடைய ஆயத்துகளையும் வத்குர் ரப்பக இதா நசீத், நீங்கள் மறந்து விட்ட நேரத்தில் உங்களுடைய ரப்பை ஞாபகப்படுத்துங்க. அப்படின்னா மறக்காத ஒருவன் தான் ரப். அந்த ரப்புடைய சிந்தனை எப்பவும் எங்கள்கிட்ட இருக்கணும். ஒரு மோமினுடைய தாஅத்தும் வழிபாடும் அது தான் ரப்பை மறக்காமல் இருக்கிறது. அதிகமாக மறதி காரணம் ஷைத்தான் தான். அவன் நல்ல விஷயங்களை மறதியில் போடுவான். இதனால தான் அந்த மீன் மறந்துவிட்ட நேரத்தில் சொல்லப்பட்டுச்சு, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பயணத்தில் இருந்த அவருடைய சீடரின் மூலமாக, ஒமா அன்சானிஹி இல்ல ஷைத்தானு அன் அத்குரா, அதனை ஞாபகப்படுத்த முடியாமல் மறதியில் போட்டது ஷைத்தான் தான் என்ற அளவுக்கு மறதி மனிதனுக்கு ஏற்படுகிறது ஷைத்தானின் மூலமாகங்கிறதுனே நாங்கள் மறந்துவிடக்கூடாது. எனவே மார்க்கத்தை விட்டும் என்னென்ன விடயங்களை நாங்கள் ஈடுபடுறோமோ அதில் அல்லாஹ்வுடைய சிந்தனை வரலண்டா நாங்கள் மறதியில் வாழ்ந்தவர்களாக ஆகிடுவோம். மறதியில் வாழ்ந்தவர்களுக்கு பெரும் தண்டனைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். அவங்க நினச்சி கொண்டு இருக்கிறாங்க நாங்கள் அவங்கள பிற்படுத்துறது ஒரு நலவு என்று சொல்லி, நாங்கள் அவங்கள பிற்படுத்துறது அந்த பயங்கரமான கியாமத்து நாள் அன்று அவங்கள தண்டிக்கிறதுக்காக வேண்டி. இஸ்தஹ்வத் அலைஹிமு ஷைத்தானு ஃபஅன்சாஹும் திக்ரல்லாஹ், இன்னும் சிலவங்க அல்லாஹ்வுடைய சிந்தனையே இல்லாமல் முழு நாளையும் கழிச்சு விடுவாங்க. அவங்க சிந்திக்க எடுத்தாலும் அதில் இன்பம் இருக்க மாட்டாது. இவங்களை ஷைத்தான் ஆதிக்கம் செலுத்தி விட்டான், மேலும் அல்லாஹ்வுடைய ஜிக்ரை அவர்களுக்கு மறக்கடித்து வைத்து விட்டான் என்றும் சூரா முஜாதலாவுடைய ஆயத்தில் வந்திருக்குது. அதே நேரம் ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பாவித்தாங்க ஒரு வார்த்தை, நீங்கள் போயிட்டு உங்களுடைய அரசனிடத்தில் என்ன ஞாபகப்படுத்துங்கன்னு சொல்லி சிறையிலிருந்து விடுதலையாகி போகக்கூடிய அந்த நண்பரிடத்தில் சொன்ன நேரம் அவர் அதை மறந்துட்டாரு. ஃபன்சாஹு ஷைத்தான் திக்ர ரப்பிஹி, தன்னுடைய எஜமானிடத்தில் போய் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி கூறுவதை ஷைத்தான் மறதியில் போட்டுவிட்டான். ஃபலபிஸ ஃபிஷ் சிஜ்னி பில் ஆசினீன், இதனால் அவர் அந்த சிஜினில் சிறையில்
பல வருட காலம் இருந்தார். காரணம் என்ன? இவ்வளோ பெரிய நபி ஆகியும் அவர் ஒரு மனிதனிடத்தில் சொன்னார், நீ போய் உன்னுடைய எஜமானிடத்தில் என்னை பற்றி சொல்லுண்டு. எனவே இதை போன்ற விடயங்களிலிருந்து எங்களுக்கு பெறக்கூடிய படிப்பினைகள் ஏராளம். எந்த அளவுக்கு அல்லாஹ்வை மறக்கக்கூடாது. இன்றைக்கு நாங்கள் அதிகமான விஷயங்களின் பொழுது முதல் படைப்பினங்களை தான் நாடுறது. இதனால் ஏற்படக்கூடிய சோதனைகளை அது நபிமார்களாக இருந்தாலும் சரி என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு நாங்கள் இப்படி சிறைவாசத்தின் தண்டனையை பல வருட காலங்களாக அனுபவிக்கிறதுக்கு ஏற்படுத்துகிறோம் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். வமன் அல்லமு மிம்மன் துக்கிர பி ஆயாத்தி ரப்பிஹி ஃபஆரல அன்ஹா வ நசிய மா கத்தமத் யதாஹ். ஆக பெரிய அநியாயக்காரன் யார்? அல்லாஹ்வுடைய சிந்தனையை, திக்ரை மறந்து அதனை புறக்கணித்து வாழக்கூடியவன் தான். மேலும் அவன் செஞ்ச பாவங்களையும் மறந்து விட்டான் என்றெல்லாம் குர்ஆன் இந்த மறதியினுடைய விடயங்களை பற்றி நிறைய சொல்லுகிறது. எனவே நாங்கள் மறக்கக்கூடியதில் ஆகும் பயங்கரமானது தான் குர்ஆனை ஓதி மறக்கிறது. அது பெரும் தண்டனையை வழங்கக்கூடியதாக இருக்கும். எனவே குர்ஆனை நாங்கள் படிக்கிறது, ஓதுறது, இவைகளை ஞாபகம் வச்சு கொள்றதுக்காக வேண்டிய முதாக்கரா செய்கிறது எல்லாம் மிகவும் அவசியம். இதனால் ரசூல்லா சொன்னாங்க, அல் குர்ஆன் ஹுஜ்ஜத்துல் லக் அவ் அலைக். குர்ஆன் ஒன்று உனக்கு சாதகமானதாக இருக்கும் அல்லது பாதகமானதாக இருக்கும். யார் அதனை ஓதி அதன் பிரகாரம் நடந்துள்ளார்களோ அது நாள மறுமையில் இவர்களுக்காக வேண்டி வாதிடும். சாதகமாக யார் அதனை ஓதாமல் மறந்து அதனுடைய விடயங்களை ஆய்வு செய்யாமல் வெறுமனே அதனுடைய வாழ்க்கையை வாழாமல் வேறு ஏதேனும் திசைகளில் திரும்பி அவங்க தாண்டோடித்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களோ அந்த குர்ஆன் அவர்களுக்கு நாள மறுமையில் எதிராக வழக்காடும் என்ற விடயத்தையும் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி வைத்தாங்க. ஹைர், நாங்கள் இறுதியாக ஓதினோம், கணவனுள்ள பெண்களை திருமணம் செய்வது கூடாது. அவங்களுக்கு முசாஃபிஹாத் என்றெல்லாம் முஹ்சனாத் என்றெல்லாம் சொல்லப்பட்டுச்சு. அதாவது மஹ்சனாத் என்று இந்த ஆயத்தில் கூறப்பட்டுச்சு. அப்படியான பெண்களை திருமணம் செய்யக்கூடாது. ஆனால் தாருல் ஹர்ப் என்றொன்று இருக்குது. அதாவது காஃபிர்களுடைய அந்த வாழும் சூழல், காஃபிர்கள் வாழக்கூடிய அவங்களுடைய வாழ்க்கை, அந்த தாருல் ஹர்பில் உள்ளவர்களுக்கும் தாருல் இஸ்லாத்தில் உள்ளவர்களுக்கும் மத்தியில் யுத்தம் நடந்து சில பெண்கள் கைது செய்யப்பட்டு அடிமையாக கொண்டு வரப்படுறாங்க. இப்போ இந்த பெண்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு கணவன் இருந்தாலும் சரி, ஒரு மாதம் அவர்களுடைய கர்ப்பை பரிசீலனை செய்து அவனுடைய கர்ப்பத்தை பரிசீலனை செஞ்சு அதன் பின்னால் இந்த முஸ்லிம்களுக்கு அவர்களோட கூடி வாழலாம், அவர்களை உறவு கொள்ளலாம் என்றெல்லாம் சொல்லப்படுது. இது இஸ்லாம் இப்படியானவர்களுக்கு கொடுத்த ஒரு சலுகையும் தான். ஏண்டா எல்லாருமே முஸ்லிம்களை பொறுத்தவரையில் சுதந்திர பெண்களை திருமணம் முடித்து அவர்களை பாதுகாக்கிறதுக்கு உண்டான வசதி உள்ளவர்களாக இருக்க மாட்டாங்க. இதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்க விபச்சாரத்தில் ஈடுபட்டு விடுவாங்க என்ற பயமும் இருந்தால் இவர்களுக்கு இந்த அடிமை பெண்களை சொந்தமாக்கி கொள்ளலாம் என்ற ஒரு சலுகையை வழங்கியிருக்கிறார். அப்படி அல்லாது அந்த பெண்கள் சுதந்திரமானவர்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்களை நீங்கள் மணந்து கொண்டால் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மஹர் தொகை நீங்கள் அவர்களுடன் உறவு கொண்டாடியதன் பின்னால் கட்டாயமாக விடும் என்றும் சொல்லிட்டு இறுதியில் நாங்கள் பேசிய ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மஹருடைய விடயத்தில் ஒரு முடிவொன்று கொடுக்கிறான். கணவன் மனைவியாகிய நீங்கள் 2 பேரும் விரும்பி அந்த மஹர் தொகையை அதிகப்படுத்தி கொள்ள மேலும் குறைத்து கொள்ளவும் மேலும் அல்லது மனைவிக்கு மன்னிக்கவும் மேலும் அது குற்றமில்லை என்கிறத சொல்லி முடித்தான். இன்றைக்கு ஆயத்தில், அதாவது 25வது ஆயத்தை தான் நாங்கள் தஃப்சீர் விளக்கம் சொல்ல போகிறோம். வமல்லம் யஸ்ததி மின்கும் தௌலன், யாருக்கு வசதி இல்லையோ, தௌல் என்று சொல்கிறது வசதி. வமல்லம் யஸ்ததி மின்கும் தௌலன், உங்களுக்கு யார் வசதி இல்லையோ
ஐயங்கஹல் மஹ்சனாத்தில் முஃமினாத்தி, மூமினான மஹ்சனாத்தான, அதாவது நல்ல கற்புள்ள சுதந்திரமான பெண்களை திருமணம் முடிக்கிறதுக்கு உங்களுக்கு வசதி இல்லை என்றால், ஃபமிம்மா மலக்கத் ஐமானுக்கும் மின் ஃபத்தையாத்திக்குமுல் முஃமினாத், மூமினான வாலிப பெண்களில் இருந்து அடிமை பெண்களை, அதாவது இன்னைக்கு வாலிப பெண் என்று சொல்றது ஃபத்தையாத்ங்கிறது கன்னி பெண், அந்த கன்னி பெண்கள்லையும் அடிமையான பெண்களை உங்களுடைய வழக்கரங்கள் சொந்தமாக்கி கொண்ட நிலைமையில அவர்களை நீங்க மணந்து கொள்ளுங்க என்று சொல்லி அல்லாஹ் சொல்லுகிறார். அல்லது உங்களுக்கு அவர்களை மணக்காமல் வழக்கரம் சொந்தமாக்கி கொண்ட நிலைமையிலே, அதாவது அடிமை பெண்களாக இருக்கக்கூடிய நிலைமையிலேயே அவர்களோட உறவு கொள்ளலாம். அப்படி சொல்லிட்டு வல்லாஹு அலமு பி ஈமானிக்கும், உங்களுடைய ஈமானை அல்லாஹ் நன்கு அறிகிறான். பஅலுக்கும் மின் பஅல், உங்களில் சிலருக்கு உதவியாக இருக்கும் விதத்தில் அல்லாஹ் உங்களுடைய ஈமானை அறிகிறான். எனவே அந்த அடிமை பெண்கள் அவங்களும் இன்னும் யாருக்கும் சொந்தமானவர்களாக இருப்பார்கள். ஒன்று உங்களுக்கு சொந்தமான அடிமை பெண்கள் என்றால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு அதற்குரிய உரிமை கொடுக்கப்பட்டிருக்குது. ஒன்று அவர்களை உரிமையிட்டு உங்களுக்கு திருமணம் முடிச்சு கொள்ளலாம், அல்லது அவர்கள் அடிமை பெண்களாக இருக்கும் பொழுதே அவர்களுடன் உங்களுக்கு இஸ்திம்தா செய்யலாம். இன்னும் சில பெண்கள், அடிமை பெண்கள் இன்னும் ஒருவருக்கு சொந்தமானவராக இருப்பார்கள். அப்படியான அடிமை பெண்களை நீங்க திருமணம் முடிக்கும் பொழுது வாலிப பெண்ணாக கன்னி பெண்ணாக அவள் இருப்பாள். அந்த நிலைமையில அந்த அடிமை பெண்ணை நீங்க திருமணம் முடிக்கும் பொழுது ஃபங்கிஹுஹுன்ன பிஇத்னி அஹ்லிஹின்ன, அவர்களுடைய குடும்பத்தினுடைய எஜமானர் இருந்தாலும் எஜமானனுடைய, மேலும் அவங்க யாரு அவங்கள பொறுப்பெடுத்திக்கிறாங்களோ அப்படியானவர்களுடைய அனுமதியோட திருமணம் முடிங்க. வஆத்துஹுன்ன உஜூரஹுன்ன, இந்த ஆயத் அடிமை பெண்களை தொடர்ந்து பேசக்கூடிய ஆயத்து. அத்துடனே சுதந்திரமான பெண்களுக்கும் இந்த ஆயத் சமமானது என்று தஃசீரில் சொல்லப்பட்டிருக்குது. இப்படி நீங்கள் திருமணம் முடிக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய அனுமதியோட திருமணம் முடிங்க. உங்களுக்கு நினைச்ச மாதிரி எந்த பெண்ணையும் யாருடையும் அனுமதி இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கைக்கு சேர்த்து கொள்ளாதீங்க. அத்துடனே வஆத்துஹுன்ன உஜூரஹுன்ன பில் மஅரூஃப், அவர்களுக்கு மஅரூஃபான நிலைமையில் நல்ல முறையில் அவர்களுடைய மஹரையும் கொடுங்க. அந்த பெண்கள் எப்படியானவர்களாக இருக்கணும்? முஹ்சனாத்தின், கற்புள்ள பெண்களாக இருக்கணும். அதாவது கைர முசாஃபிஹாத்தின், விபச்சாரம் செய்யக்கூடிய பெண்களாக இருக்கக்கூடாது. திருமணம் முடித்து நீங்கள் மஹர் கொடுத்து உங்களுடைய குடும்பத்தோட உங்களுடைய திருமண வாழ்க்கையோட ஒரு துணைவியாக சேர்த்து கொள்ளக்கூடியவர்களிடத்தில் இருக்க வேண்டிய சிஃபாத்துகள் இதுதான். முதலாவது, நீங்க அவர்களுடைய சொந்தக்காரர்களின் அனுமதியோட திருமணம் முடிக்கணும். எந்த பெண்ணையும் அனுமதி இல்லாம உங்களுக்கு திருமணம் முடிக்க முடியாது, அந்த பெண்கள் உங்களை விரும்பினாலும் சரி. ரெண்டாவது, வஆத்துஹுன்ன உஜூரஹுன்ன பில் மஅரூஃப், நல்ல விதத்தில் பிரயோஜனம் எடுக்கக்கூடிய முறையில் அவர்களுடைய மகர்களை கொடுக்கணும். மூன்றாவது, முஹ்சனாத்தின், அவர்கள் கற்புள்ள பெண்களாக இருக்கணும், விபச்சாரிகளாக கைர முசாஃபிஹாத்தின் இருக்கக்கூடாது. அதாவது விபச்சாரிகளாக இருக்கக்கூடாது. வலா முத்தஹிதாத்தி அஹ்தானின், இன்னும் யாருடனும் தொடர்பு உள்ள அஃபேர்ஸ் உள்ள பெண்களாகவும் இருக்கக்கூடாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றார். அப்ப இன்றைக்கு இது சர்வசாதாரணமாக நடக்குது. அதிகமான இன்றைக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஸ்ரீலங்காவில் 100க்கு 74% பெண்கள் ஆண்கள் திருமணத்துக்கு முன்னாலேயே அஃபேர்ஸ் வச்சவங்க இருக்கிறாங்க. அதில் கொஞ்சம் பேர் தான் அவங்க திருமணம் முடிக்கிறாங்க. அஃபேர் வைத்தவங்கள அதிகமானவங்க வேறவங்களை தான் முடிக்கிறாங்க. இப்படி பார்க்கும் பொழுது சமூகத்தில் அசிங்கமானவர்கள் தான் அதிகம். அசிங்கமான கொள்கையுடையவர்கள், அசிங்கமான குணமுடையவர்கள்,
அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, முதுகந்தண்டுகள் ஊத்தையானவர்கள், அதே மாதிரி மறைவிடங்கள் நஜிஸானவர்கள், கர்ப்பங்கள் சீர்குலைக்கப்பட்டவர்கள், கர்ப்பத்திலேயும் துர்வாடையுடையவர்கள். சொன்னாங்க ரசூல்லா, தஹய்யருல் நுத்ஃபிக்கும், ஆண்களே நீங்க உங்களுடைய நுத்ஃபாவை இந்திரியத்தை அடைக்கலம் வைத்துக் கொள்றதுக்கு மனமான கர்ப்பத்தை தேடுங்க என்று சொன்னாங்க. அப்ப இந்த ரசூலாவுடைய ஹதீஸ், அல்லாஹ்வுடைய குர்ஆன் எதுவுமே அமுல் செய்யப்படாத முறைக்கு இந்த அஃபேர்ஸ் தொடர்புகள் ஆகிடுது. இதனால குடும்பங்கள் சிதைவடையுது, பரிசுத்த தன்மை இல்லாம போகுது. இதனால தான் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், வலா முத்தஹிதாத்தி அஹ்தான், எந்த ஒரு ஆணோடைய பெண்ணுடைய தொடர்பு கொள்ளாதவர்களை நீங்க பாருங்க. அதாவது ஹராமான தொடர்பு. ஃபைதா வஹ்சின் ஃபைன் அத்தைன பிஃபாஹிஸத்தின் ஃபஅலைஹின்ன நிஸ்மா அலல் முஹ்ஸனாத்தி மினல் அதா. இந்த அடிமை பெண்களுடைய விடயத்தில் அவங்க ஏதாவது ஒரு ஃபாஹிஷாவை, ஒரு விபச்சாரத்தை செஞ்சு வந்துட்டாங்கண்டா, நீங்க அவர்களை திருமணம் முடிச்சிருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு முஹ்ஸனாத்தான பெண்களுக்கு, அதாவது சுதந்திரமான பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய மஹர்ல அரைவாசி அவர்களுக்கு, அதாவது ஏற்கனவே அடிமை பெண்ணுகளது மஹர் மரவாசி தான். அத்துடன் இவங்க இந்த முறையில ஃபாஹிஷத்தை செஞ்சுட்டு விபச்சாரம் செஞ்சுட்டு வந்துட்டாங்கண்டா, வேதனையிலையும் அவங்களுக்கு சுதந்திர பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய வேதனையில அரைவாசி கொடுங்க. அதைத்தான் அல்லாஹ் இங்க சொல்றான், ஃபைன் அத்தைன பிஃபாஹிஷத்தின் ஃபாஹிஷத்தின், அவர்கள் விபச்சாரத்தை செய்துவிட்டு வந்தால் ஃபஅலைஹின்ன நிஸ்ஃபுமா அலல் முஹ்ஸனாத்தி மினல் அதாப், அதாப் என்ற வேதனையில இருந்து முஹ்ஸனாத்தான சுதந்திரமான பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய வேதனையில அரைவாசிய இந்த அடிமைகளுக்கு கொடுங்க. ذَلِكَ لِمَنْ خَشِيَ الْعَنَتَ مِنْكُمْ. அப்ப இப்படியான இந்த அடிமை பெண்களை திருமணம் முடிக்கிறது யாருக்கு அனுமதியாக வழங்கப்பட்டிருக்குதுண்டா, லிமன் ஹஷியல் அனத மின்கும், ஆண்களாகிய உங்களில் யாரு விபச்சாரத்தினுடைய பயம் கொண்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் இது. வான் தஸ்பிரு, அப்படியும் நீங்க பொறுமையாக இருந்தால், அதாவது இந்த அடிமை பெண்களை முடிக்காம நீங்க உங்களுக்கு இச்சை மேலிடக்கூடிய நேரத்திலும் நீங்க பொறுமையாக இருக்கிறது ஹைருல்லக்கும், உங்களுக்கு மிகவும் சிறந்தது. வல்லாஹு கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிறகடியில் உங்களுடைய அனைத்து விடயங்களையும் மன்னிக்கக்கூடியவனும் இரக்கமுடையவனாகவும் இருக்கிறான் என்றது தான் இந்த ஆயத்துகளுடைய விடயங்கள் எங்களுக்கு சொல்லப்படுது. இந்த ஆயத்துகளில் சொல்லப்படக்கூடிய விடயத்தை நாங்கள் மறுபடியும் கொஞ்சம் அலசினோம் என்றா, அடிமையாக இல்லாத மூமினான பெண்களை திருமணம் செய்கிறது சக்தி பெறாதவர்களுக்கு, அதாவது சக்தி பெறாத ஆண்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கிய ஒரு சலுகையாக இருப்பதோடே அந்த அடிமை பெண்களுடைய எஜமான்களுடைய உத்தரவின் பேரில் தான் அந்த திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அதே நேரம் அந்த அடிமை பெண்கள் விபச்சாரிகளாக கள்ள நட்பு கொண்டவர்களாக இருக்கக்கூடாது. அந்த அடிமை பெண்களை திருமணம் செய்த பின்னால அவங்க விபச்சாரம் செஞ்சிட்டா, அடிமையாக இல்லாத கன்னி பெண்கள் விபச்சாரம் செஞ்சா அவங்களுக்கு அளிக்கப்படக்கூடிய தண்டனையில அறவாசி தண்டனை இவங்களுக்கு கொடுக்கப்படணும். சுதந்திரமாக உள்ள பெண்ணை திருமணம் செய்ய சக்தி பெறாதவர் அடிமை பெண்ணை திருமணம் செய்து கொள்ள இயலும். திருமணம் செய்யாமல் இருந்தால் விபச்சாரத்துக்கு நேரிட ஆகிவிடும் என்று பயந்தா அந்த அடிமை பெண்களை நீங்க திருமணம் செய்து கொள்ளலாம். என்றாலும் உங்களுக்கு பொறுமையாக இருந்து திருமணம் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப நன்மையாகும் என்கிறது இந்த ஆயத்துகளின் மூலமாக எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் முஹ்ஸனாத்தின் கைர முசாஃபிஹாத்தின் வலா முத்தஹிதாத்தி அஹ்தான் என்ற விஷயத்தில் நீங்கள் திருமணம் முடிக்கக்கூடிய அந்த அடிமை பெண்கள் என்று இருக்கும் பொழுது அவர்கள் பாவகரமான காரணங்கள் செய்கிறதுக்கு ரொம்ப ஏற்புடையவர்களாக இருப்பாங்க. இதனால் அவங்க கற்புள்ளவர்களாக, முஹஸ்ஸனாத் என்றால் கற்புள்ளவர்களாக, விபச்சாரிகள் இல்லாமல் முசாஃபிஹாத், அதே நேரம் வலா முத்தஹிதாத்தி அஹ்தான்
கள்ள தொடர்புகளை வைத்து கொள்ளாதவர்களாகவும் இருக்க வேணும் என்கிறதெல்லாம் அல்லாஹ் இங்க சொல்லியிருக்கிறான். மேலும் இது யாருக்கு சலுகையாக கொடுக்கப்பட்டது என்று பேசும் நேரம் தாலிக லிமன் ஹஷியல் அனதமின்கும், உங்களில் விபச்சாரத்தை பயந்தவர்களுக்கு தான் இந்த சலுகை என்ற விஷயத்துல மார்க்க சட்டங்கள் பேசுறாங்க. அதுல ஹனஃபி மதுஹப், ஷாஃபி மதுஹபுடைய இமாம்களுடைய கருத்துகள் சொல்லப்பட்டிருக்குது. அதுல பல வேறுபாடுகள் இருக்குது. அடிமை இல்லாத சுதந்திர பெண்களை திருமணம் முடிக்கிறதுக்கு சக்தி இருக்கும் போது ஒரு அடிமை பெண்ணை திருமணம் செய்யக்கூடாது என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய கருத்து. அந்த ஆயத்தில் ஒரு எக்ஸ்டர்னல் மீனிங் ஒன்றும் இருக்கிறது. அதாவது அடிமை பெண்ணை திருமணம் செய்கிறதுக்கு ஷாஃபி மதுஹபில் 3 நிபந்தனைகள் கூறப்பட்டிருக்குது. அதில் ஒன்று, அடிமையாக இல்லாத பெண்ணை திருமணம் முடிக்கிறதுக்கு உண்டான வலிமை அவரிடத்துல இல்லாமல் இருக்கணும். வலிமை என்றும் பொழுது மகர் கொடுக்கிறது, நஃபக்காக்களுடைய விடயத்தில் மிகவும் கவனமாக இருக்கிறது, இதை மாதிரி விஷயங்களில் இவருக்கு ஒரு பலகீனம் இருக்குது. 2வது, திருமணம் முடிக்காமல் இவர் இருந்துட்டால் விபச்சாரத்தில் ஈடுபடுவார் என்ற பயம் அவருக்கு ஏற்பட்டால் தான் அந்த அடிமை பெண்ணை இவருக்கு திருமணம் முடிக்க இயலும் என்று இமாம் ஷாஃபி கருத்து சொல்றாங்க. 3வது இமாமுடைய கருத்து, இந்த திருமணம் செய்யப்படுகிற அடிமை பெண் மூமினான பெண்ணாக இருக்கணும் என்கிறதும் சொல்லப்படுது. அப்படி மூமினான பெண்ணாக இல்லை என்று சொல்லியிருந்தா அவளை திருமணம் முடிக்காம அவளை உறவு கொண்டாட முடியும். ஆனால் அதுவும் ஷரியத்தினுடைய பல நிபந்தனைகள் இருக்குது. அது ஒன்று, அவர் சந்தையிலேருந்து வாங்கிட்டு வரக்கூடிய பெண்ணாக இருக்கணும் பணம் கொடுத்து. அப்படி இல்லைண்டா அவருக்கு யுத்தத்தின் மூலமாக கனிமத்தாக கிடைத்த பெண்ணாக இருக்கணும். ஹனஃபி மதுஹபில் அடிமை பெண்ணை திருமணம் செய்கிறதுக்கு இந்த 3 நிபந்தனைகளில் எதுவுமே எடுத்துக்கொள்கிறாங்க இல்லை. ஆனால் அந்த அடிமை பெண்ணை திருமணம் செய்யக்கூடிய நேரத்தில் அடிமை இல்லாத பெண்ணை மனைவியாக அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லி இருக்கிறாங்க. இந்த ஆயத்தில் வான் தஸ்பீரோ ஹைருல்லக்கும் என்று சொல்லிருந்துச்சு. நீங்கள் அந்த அடிமை பெண்களை திருமணம் செய்யாமல் பொறுமையாக இருக்கிறது உங்களுக்கு நல்லம். அடிமை பெண்ணை மணந்தா அவளது வயிற்றில் பிறக்கக்கூடிய குழந்தை அடிமையாகவே இருக்கும். இதனால் அந்த நுணுக்கத்தை வைத்துத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கிறான். ஏனெனில் இஸ்லாம் அடிமைகளை வளர்க்கிறதுக்கு ஆதரிக்கக்கூடிய ஒரு மார்க்கம் இல்லை. இதனால தான் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகக்கூடிய நேரத்தில் அதிகமாக அடிமைகளுடைய விடயத்தில், பொதுவாக ஆண்கள் பெண்கள் என்ற இரு சாராரான அடிமைகளுடைய விடயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பயந்துக்கோங்க, அவர்கள் உரிமை இடத்துல மும்முரம் கொள்ளுங்க என்று சொல்லி அடிமைத்துவத்தை இல்லாமாச்சு. குர்ஆனும் கூட ஃபலக்தஹமல் அகபா சூரத்துல் பலதில் சொல்லுது, நீங்கள் அகபாவை கடக்கக்கூடாதா. வமாதுராக்கமல் அகபா, நபி அகபா என்றால் உங்களுக்கு என்னவென்று தெரியுமா? தப்சீர் எழுதுறாங்க, அகபா என்றது நரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான மலை. அந்த மலையை கடந்து தான் சொர்க்கத்துக்கு போகணும். சிராத்துல் முஸ்தகீமும் அந்த மலையோட சேரும். அது அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான மலை. அதனை கடக்கக்கூடாதா? ஃபலக்தஹமல் அகபா வமா அதுராக்கமல் அகபா, அந்த அகபாவை கடக்கிறதுக்கு உண்டான அமல் தான் ஃபக்கு ரகபா, ஒரு அடிமையை உரிமையிடுவது என்று சொன்னான். இந்த அளவுக்கு அடிமைகளை உரிமையிடுற விஷயத்தில் இஸ்லாம் கூடுதலாக கரிசனை கொடுத்திருக்குது. அதே நேரம் இஸ்லாம் ஒரு யுத்தத்தை செஞ்சதன் பின்னால அந்த அடிமைகளை நமக்கு சொந்தமாக்கி கொள்றதுக்கு அனுமதி தந்திருக்கிறது. காரணமே என்ன? முஸ்லிம்களுடைய நல்ல அஹ்லாக்குகளை பார்த்து அவங்க இஸ்லாத்துக்குள்ள வர வேணும். அல்லாஹ் படைத்த படைப்பு நரகத்துக்கு போகக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி. அப்படி இல்லைன்னு சொன்னால் இதில் சிலவங்க என்ன செய்வாங்கன்னா மனித உரிமைகள் பேசுவாங்க. ஆகப்பெரிய உரிமை மனிதனுடைய விடயத்தில் அல்லாஹ்வுக்கு இருக்குது. அவனுடைய ஹிக்மத் எதனை பேசுதோ அதுக்குள்ளே தான் நாங்களும் வரணும். அதுக்கு அப்பால் எங்களுக்கு வேற ஏதும் விவாதிக்கவோ அதற்கு கருத்து கூறவோ முடியாது. ஏனெனில் நீதம் செலுத்துறதுல அல்லாஹ்வை போல சிறந்தவன் யாரும் இல்லை. எனவே வசதி இல்லாத உங்களுக்கு அந்த அடிமை பெண்களை திருமணம் முடிக்காம வைக்கிறது சிறந்தது. காரணம், அவளை முடித்து குழந்தை கிடைத்து விட்டால் அந்த அடிமைகள் அதிகமாகி விடுவாங்க. மேலும் எஜமானுடைய ஆதிக்கம் இந்த பிள்ளைக்கு இருக்கு.
சுதந்திரமான ஒரு மனிதன்தான் அந்த பிள்ளையை பெற்றெடுக்கிறான் அடிமையுடைய வயிற்றில். இப்போ இந்த புள்ளையும் தாயின் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடியதாக இருக்கும், வேலைகளை எல்லாம் சொல்லும், அந்த பெண் அடிமையாகவே இருப்பாள். அத்துடனே அந்த பெண்ணுடைய எஜமானனுக்கு அவளை விற்றுவிடவும் முடியும் என்ற இந்த விடயங்கள்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இந்த பெண்ணுக்கும் அங்கே சிரமங்கள் கஷ்டங்கள் உருவாகுது. இதனால் அந்த அடிமைகளின் மீது டொமினேஷன் ஆதிக்கம் இன்னும் அதிகமாகிறது என்கிறதன் காரணமாகத்தான் நீங்கள் அவர்களை உரிமையிடுறது மிகவும் சிறந்தது, திருமணம் முடிக்காமல் பொறுமையாக இருக்கிறது அதைவிட சிறந்தது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கிறான். அத்துடனே அடிமை பெண்ணை கல்யாணம் முடிக்கிறது குடும்ப வாழ்க்கைக்கு மிகவும் ஒரு இடையூறாக இருக்கும். இதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, சுதந்திரமுள்ள பெண், அதாவது ஒரு சுதந்திர பெண் வீட்டுக்கு மிகவும் இணக்கமானவள், அடிமை பெண் வீட்டுக்கு ரொம்ப நாசத்தை கொண்டு வரக்கூடியவள் என்று ஹதீஸும் சொல்லியிருக்கிறான். நாங்கள் ஒன்று விளங்கோணும், திருமணம்ங்கிறது நபிமார்களுடைய சுன்னத், முஹ்லிஸானவர்கள், அதாவது இஹ்லாஸ் உடையவர்களுடைய வழிமுறையும் தான். இது மனிதர்களுடைய நிலைக்கு தக்கவாறு கடமையாகவும் சுன்னத்தாகவும் மக்ருவாகவும் இருக்குது. திருமணங்கள் ஒவ்வொரு மனிதனுடைய நிலைமைக்கு தக்கவாறு ஒரு கட்டத்தில் கடமையாகும், இன்னொரு கட்டத்தில் சுன்னத்தாகும், இன்னொரு கட்டத்தில் திருமணம் முடிக்கிறது மக்ரு வெறுக்கத்தக்கதாகவும் ஆகிடுது. அப்படின்னா என்ன விளக்கம்? அதிகமாக இச்சை ஒருத்தருக்கு, இப்படியான ஒருவருக்கு வசதி இருக்கும் பட்சத்தில் அவர் திருமணம் செய்து கொள்வது வாஜிப். சிலவங்க நடுத்தரமான எல்லையில் இருப்பாங்க, அவங்களுக்கு திருமணம் முடிச்சு கொள்வது முபாஹ் விரும்பத்தக்க விஷயம். செலவு செய்கிறதுக்கு குடும்ப வாழ்க்கை நடத்துறதுக்கு இயலாதவங்க இவங்க திருமணம் செய்கிறது மக்ரு வெறுக்கத்தக்கது என்றெல்லாம் இஸ்லாம் எங்களுக்கு அவைகளை வகுத்து தந்திருக்குது. ஹைர் 26வது ஆயத் சூரத்து நிசா, யுரீதுல்லாஹு லியுபையின லக்கும், இந்த விடயங்களை எல்லாம் கூறி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு தெளிவை ஏற்படுத்துறதுக்கு விரும்புகிறான். ரெண்டாவது, வயஹ்தியக்கும் சுனனல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் வந்த நபிமார்கள் சித்திகீன்கள் நல்லோர்கள் சான்றோர்களுடைய நடைமுறையையும் உங்களுக்கு காட்டுறதுக்கு, அவங்களுடைய பாதையில் உங்களை வழிகாட்டுறதுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்புகிறதோட, மூன்றாவது வயதூப அலைக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிக்கவும் விரும்புகிறான். இதனால் தான் உங்களுக்கு இப்படியான ஏற்பாடுகளோட சில விடயங்களின் பொழுது அல்லாஹ் உதவி செய்கிறான். வல்லாஹு அலீமுன் ஹக்கீம், அல்லாஹ் யாவற்றையும் அறிந்தவன் நுணுக்கமானவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வல்லாஹு யுரீது அய்யதூப அலைக்கும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு மன்னிக்கிறத விரும்புகிறான், உங்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்ளத்தை விரும்புகிறான். மேலும் வயுரீதுல்லதீன யத்தபியூன ஷஹவாத்தி, அது அல்லாதவர்கள் அல்லாதவர்கள் விரும்புகிறது உங்களுக்கு யத்தபியூன ஷஹவாத்தி, மனோ இச்சைகளை அவர்கள் பின்பற்றத, இச்சைகளை அடந்தேறுவதை பின்பற்றதான் அவர்கள் விரும்புகிறார்கள். தமீலு மைலன் அதீமா, மேலும் அவங்க இச்சைகளை பின்பற்ற விஷயத்தில் முற்றிலும் நேரான பாதை விட்டும் அவங்க திரும்பி விடக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அப்படி நேரான பாதையை விட்டும் திரும்பி விடுறதை தான் அவங்க நாடுறாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு நாடுறது உங்களை மன்னிக்கிறதுக்கு, என்றாலும் இச்சைகளை பின்பற்றக்கூடியவர்கள் உங்களை நேரான பாதையை விட்டும் திருப்பி விடுறதுக்கு தான் நாடுறார்கள் என்று சொல்லப்படுது. எனவே இந்த ஆயத்து இறங்கினதுக்கு ஒரு காரணம் உண்டு. இது இப்போ நான் ஓதின 27வது ஆயத் இறங்கியதற்கு காரணம் என்னண்டா, மஜூசிகள் நெருப்பு வழங்கிகள் இவங்க சகோதரியினுடைய மகளை கல்யாணம் முடிக்கிற வளமையுடையவர்களாக இருந்தாங்க. இவங்களை கல்யாணம் முடிக்கக்கூடாதுன்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹராம் ஆக்கினோடனே இந்த மஜூசிகள் முஸ்லீம்களை பார்த்து சொன்னாங்க, உங்களோட தாயோட பிறந்த பெண்கள், அதாவது சாட்சிமார், சிறிய அன்னை,
அதே மாதிரி உங்களுடைய வாப்பாவோட பிறந்த பெண்கள், அதாவது மாமி, இவங்கெல்லாம் உங்களுக்கு மகரமானவங்க. அவங்களுடைய வயிற்றில் பிறந்த பெண்களை நீங்கள் திருமணம் செய்து கொள்ள இயலும். உங்களோட சகோதரர்களும் சகோதரிகளும் அவங்களுடைய பிள்ளைகளும் இப்படியாக தான் இருக்கிறாங்க, அதனால் அவங்கள நீங்கள் திருமணம் செஞ்சுக்கோங்க என்று சொன்னாங்க. அந்த நேரம் தான் அல்லாஹ் தாலா இந்த ஆயத்தை இறக்கினான். அல்லாஹ் அவங்கள மன்னிக்க விரும்புகிறான், என்றாலும் இச்சைகளை பின்பற்றக்கூடியவர்கள் உங்களை நேர்வழியை விட்டும் வேறு திசையில் சாய்க்க விரும்புகிறார்கள். யுரீதுல்லாஹு ஐயு ஹஃபிஃபா அன்கும். ரெண்டாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ் உங்களுக்கு மார்க்க கடமைகளை இலகுவாக்க விரும்புகிறான். வா ஹொலிக்கல் இன்சானு லஈஃபா. ஆனால் இதற்கு மாறாக சென்று மனிதன் வேறு வேறு விஷயங்களில் ஈடுபட விரும்புகிறான். இப்படியான மனிதன் பலகீனமானவனாகவே படைக்கப்பட்டிருக்கிறான் என்கிறத இந்த ஆயத் சொல்லுது. இதனால் சத்திய இஸ்லாத்தில் லேசாக செய்யக்கூடிய கட்டளைகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு ஏற்படுத்தி தந்து இருக்கிறான். அப்படி ஏற்படுத்தி தர்றதை தான் அல்லாஹ் விரும்புகிறான். சொல்லப்பட்ட ஆயத்தில் தேவை ஏற்படக்கூடிய நேரத்தில் அடிமை பெண்களை கூட திருமணம் செய்து கொள்ளலாம் என்று அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மனிதன் பலகீனமானவனாக படைக்கப்பட்டிருக்கிறதுனால மற்றும் பெண்களுடைய விஷயத்திலையும் இச்சைகளை பின்பற்ற விஷயத்திலும் அவன் பொறுமை இழந்து அவன் செயல்படுகிறான் என்கிறத தான் ஹொலிக்கல் இன்சானு லஈஃபா, மனிதன் பலகீனமானவனாகவே படைக்கப்பட்டிருக்கிறான் என்கிறதையும் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். ஒரு நாள் ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அல்லாஹ்விடத்தில் இப்படி துஆ கேட்குறாங்க. யா அல்லாஹ், விபச்சாரம் செய்வதையும் திருடுவதையும் விட்டு நான் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன். அதாவது ஜினா செய்றதை விட்டும், சரிகா அதாவது திருடுவதை விட்டும் நான் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுறேன். அந்த நேரம் ஒரு மனிதன், அபூ ஹுரைரா, உங்களுக்கு தான் வயது அதிகமாகிட்டதே, ஹஸரத் ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபியாகவும் இருக்கிறீங்களே, அப்படி இருந்தும் விபச்சாரத்தையும் திருட்டையும் பற்றி உங்களுக்கு ஏன் பயம் வரணும் என்று சொல்லி கேட்ட நேரம் சொன்னார், இப்லீஸ் உயிரோடு இருக்கிற காலமெல்லாம் நான் எப்படி பயமற்று இருக்க முடியும்? இந்த பதில் தான் வந்துச்சு. இதனால் அல்லாஹ் தாலா இந்த உம்மத்துக்கு 4 விடயங்களை அன்பளிப்பாக கொடுத்திருக்கிறார். இப்போ நாங்கள் பேசின முழு ஆயத்துக்களை பார்க்கும் பொழுது அந்த 4 விடயங்களில் அல்லாஹ் விளங்கப்படுத்துறது, முதலாவது இந்த தெளிவுகளை அல்லாஹ் எங்களுக்கு ஏற்படுத்துறது. இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடிமை பெண்களுடைய விடயம், அவர்களை திருமணம் முடிக்கக்கூடிய விடயங்கள் என்று பல விஷயங்களை பேசினான். இதனினூடாக ஒரு தெளிவை எங்களுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான். இது இந்த உம்மத்துக்கு கொடுக்கப்பட்ட சில சன்மானங்கள், அன்பளிப்புகள். இது வேறு உம்மத்துக்கு கொடுக்கப்படலை. அதில் முதலாவது தான் தெளிவு என்ற அந்த விவரம். அல்லாஹ் தாலா இடத்துல நாங்கள் எப்படி சேர்றது, நேரான பாதையை எப்படி அடைந்து கொள்வது என்கிறதை விவரிச்சிருக்கிறோம். ரெண்டாவது நேர்வழி காட்டுறது, அதாவது ஹிதாயத்துடைய வழியை காட்டுறது. நேரான பாதையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு செப்பரேட்டாக காண்பிக்கிறார். மூணாவது தௌபாவை அங்கீகரிக்கிறது. அல்லாஹ்வுடைய பாதையை விட அவனுடைய சமூகத்தின் பக்கம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய பாதையில் சமுதாயத்தை கொண்டு போகிற விஷயத்தில் ரொம்ப துல்லியமான முறையில் செயல்பட்டு இருக்கிறான். ஏனைய பாதைகளை விடவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதில் அவனின் பக்கம் சமூகம் அளிக்கக்கூடிய விஷயத்தை எந்த முறையில் கையாளணும்னு சொல்லிக்கிறான். நாலாவது சில விடயங்களை, கஷ்டமான விடயங்களை லேசாக்கி கொடுக்கிறது. அல்லாஹ்வுடைய சமூகத்தில் அடியான் ஆஜராக வேணும் என்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய உதவியை அடியானோட உம்மத்தோடு அல்லாஹ் சேர்ப்பிக்கிறான். இதில் கஷ்டம் இல்லாமல் அவங்க சில விடயங்களை கையாண்டு வெற்றி அடைய முடியும் என்கிறத ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு சொல்லி காட்டுகிறாங்க. இப்ராஹிம் நபி அவங்க சொல்கிறாங்க, குர்ஆனுடைய ஆயத்தான், நிச்சயமாக நான்
என்ற ரப்புடைய பக்கம் செல்கிறேன், எனக்கு அவன் அவசரமாக வழி காண்பிப்பான் என்ற ஒரு கட்டத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க. இந்த ஆயத்தை கொஞ்சம் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்றது நல்ல சிந்தனையோடு விளங்குவோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய விடயத்தில் இதை உச்சரித்து இருக்கிறாங்க. சொல்கிறாங்க, நான் என்ற ரப்பின் பக்கம் போகிறேன், எனக்கு அவன் அவசரமாக விரைவாக வழி காண்பிப்பான். அல்லாஹ் தாலாவின் சன்னிதானத்துக்கு ஒரு மனிதன் முயற்சி செய்து போய் அடையணும் என்கிறது தான் இங்கிருந்து எங்களுக்கு விளங்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய இந்த வார்த்தையிலேருந்து விளங்குது. ரெண்டாவது, மூசா அலைஹிஸ்ஸலாம் நாங்கள் குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட இடத்துக்கு வந்த நேரம், அப்படிதான் அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு வாரத்துக்கு இவங்க ஒரு பெரிய சிரமத்தை மேற்கொண்டிருக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய வருகை குறித்து இந்த ஆயத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அந்த வருகையும் ஒரு சிரமமான காரியம்தான். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் அவங்களுடைய உம்மத்தை குறித்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லுகிறான், தன்னுடைய அடியாரை இரவில் அழைத்து சென்றானே அவன் தூய்மையானவன். சுபஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலன் என்று சொல்லி அல்லாஹ் அழைத்து சென்றதை பற்றி சொல்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க போகிறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் போகிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாட்டையும் மூசா அலைஹிஸ்ஸலாட்டையும் இந்த ஒரு முயற்சி நடக்குது. ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு முயற்சி இல்லாமலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழைத்து செல்கிறான். இதிலிருந்து என்ன விளக்கம் சொல்கிறாங்கண்டா, ஏனைய உம்மத்துக்கு நபிமார்களுக்கு கொடுக்கப்படாத இலகுகள் எல்லாமே நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்குது என்ற அடிப்படையில் தான் முன்னுக்குண்டான ஆயத்துகளும் பேசப்பட்டிருக்குது. மற்றும் ஒரு காரணம் தான், இந்த உம்மத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ரஹ்மத்துக்கு உண்டானவர்கள். பொதுவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அடைகிற விஷயத்தில் இவர்களுக்கு மிகவும் இலகுவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி வைத்திருக்கிறான். ஏனைய நபிமார்கள் எல்லாருமே 7வது வானம் வரக்காட்டிலும் மட்டும்தான் மேராஜுடைய பயணத்தில் போனாங்க. என்றாலும் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லா திரைகளையும் கிழித்து கொண்டு, ஒளியுடைய திரைகளையும் கிழித்து கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பக்கத்திலே போனாங்க. அதை பற்றி சூரத்துன் நஜ்மில் காப கௌசைனி அவ் அத்னா, எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு வில்லும் அம்பும் அது வேகமாக எரியும் பொழுது எப்படி அந்த வில்லு வளைந்து அந்த வேகத்தை அதிகரிக்கிறதுக்கு கொடுக்குமோ, அதே போல சமீபத்தில் அல்லாஹ்வை அடையக்கூடிய வேகத்தை ஏற்படுத்தியிருக்கிறான் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இது குறுகிய காலம் வாழ்க்கை கொடுக்கப்பட்ட இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு வெகுமதி. அத்துடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜில் எதெல்லாம் கண்டாங்களோ, அவர் பார்த்ததை அவருடைய உள்ளம் பொய்யாக்கல்ல என்றெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வர்ணித்து அந்த ரசூலை தன்னுடைய சமீபத்தில் கொண்டு வந்து எவ்வளோ பெரிய வெகுமதிகளை கொடுத்திருக்கிறான் என்ற விஷயங்கள் எல்லாம் வர்ணிக்கப்பட்டிருக்குது. எனவே இந்த உம்மத் சொர்க்கத்தை அடைகிறது ரொம்ப லேசி. ஏனெனில் வாழ்க்கையும் ரொம்ப குறைவு, வாழ்நாள் ஒரு 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட வாழ்க்கை. அத்துடனே தன்னை பாவத்திலிருந்து பாதுகாத்து கொள்றதுக்கு லேசான வழிகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான். அத்துடனே பொறுமை சாதிக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரட்டிப்பான கூலிகளையும் கொடுக்கிறான். இந்த குர்ஆனுடைய விடயங்களை சீரான முறையில் விளங்கி பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்குவானா.